காலை வணக்கம் குழந்தைகளே! இன்று நாம் முதல் வகுப்பு 3ஆம் பருவத்தில் உள்ள பாடம் 7 தோரணம் செய்வோமா என்ற பாடத்தினை படிக்கப் போகிறோம். வாங்க. குழந்தைகளே, வண்ணத்தாளில் தோரணம் செய்வதென்றால் அனைவருக்கும் பிடிக்கும் தானே! இங்கு ஒரு சிறுவனும் பொன்மணி என்ற சிறுமியும் சேர்ந்து வண்ணத்தாளில் தோரணம் செய்வதை சிறிய கதை மூலம் தெரிந்து கொள்வோமா? வாங்க. சிறுவனும் பொன்மணியும் நண்பர்கள். சிறுவன் பொன்மணியை பார்த்து தோரணம் செய்வோமா என்று கேட்கிறான். அதற்கு பொன்மணி தோரணம் செய்ய தேவையான வண்ணத்தாள்களை வாங்கி வருகிறேன் என்கிறாள். பொன்மணி அம்மாவிடம் சென்று, அம்மா, கடைக்கு போய் வண்ணத்தாள் வாங்கி வரட்டுமா என்று கேட்கிறாள். அதற்கு அம்மா, சரி பொன்மணி, போர்வையை தாத்தாவிடம் கொடு என்று கூறுகிறாள். பொன்மணி போர்வையை வாங்கிக் கொண்டு தாத்தாவிடம் செல்கிறாள். தாத்தாவோ எதையோ தேடுவதை பார்க்கிறாள். பொன்மணி தாத்தாவை பார்த்து, தாத்தா, என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்கிறாள். தாத்தாவோ மோதிரம் தொலைந்து விட்டது என்று கூறுகிறார். உடனே பொன்மணியும் தாத்தாவோடு சேர்ந்து மோதிரத்தை தேடுகிறாள். தாத்தா, இதோ உங்கள் மோதிரம் என்று மோதிரத்தை தாத்தாவிடம் கொடுக்கிறாள். அதற்கு தாத்தா, கிடைத்து விட்டதா? நன்றி என்று கூறுகிறார். பின்பு வண்ணத்தாள் வாங்க கடைக்கு செல்கிறாள். அங்கு கடைக்காரரிடம் பணத்தை கொடுத்து, வண்ணத்தாள் கொடுங்கள் ஐயா என்று பொன்மணி கேட்கிறாள். கடைக்காரரோ இதோ தருகிறேன் என்று கூறி அவள் கேட்ட வண்ணத்தாள்களை அவளிடம் கொடுக்கிறார். பின்பு இருவரும் ஒன்றாக அமர்ந்து கத்தரிக்கோல் உதவியுடன் வண்ணத்தாளில் அழகான தோரணங்களை செய்கிறார்கள். பொன்மணி சிறுவனை பார்த்து, சுவரில் தொங்கவிடுவோமா என்று கேட்கிறாள். அதற்கு சிறுவன், சுவரில் தொங்கவிட்டால் அழகாக இருக்கும் என்று கூறுகிறான். குழந்தைகளே, நீங்களும் இவர்களைப் போன்று வண்ணத்தாளில் தோரணம் செய்து உங்கள் வீட்டை அழகுபடுத்துங்கள். அடுத்து நாம் பக்கம் எண் 35 உள்ள பயிற்சிகளை செய்யப் போகிறோம். வாங்க, பயிற்சி பகுதிக்குள் செல்வோமா? முதலில் ஓ வரிசை உயிர்மெய் குறில் எழுத்துக்களை படித்து தெரிந்து கொள்வோம். இக்கு கூட்டல் ஓ, கோ, கோ, ஞோ, சோ, ஞோ, டோ, நோ, தோ, நோ, போ, மோ, யோ, ரோ, லோ, ஓ, லோ, லோ, ரோ, நோ. இவை அனைத்தும் ஓ வரிசை உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் ஆகும். இப்பகுதியில் வரும் சொற்கள் அனைத்தும் ஓ வரிசை உயிர்மெய் குறில் எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டவை. வாங்க, இப்பகுதியில் உள்ள சொற்களை படித்து தெரிந்து கொள்வோமா? பெயரைச் சொல்வேன், எழுத்தை அறிவேன். கோ, கொக்கு. கோ, கொய்யா. அடுத்து தோ, தொப்பி. தோ, தொட்டில். குழந்தைகளே, படத்தின் பெயரை சொல்லி எழுத்தை நன்றாக அறிந்து கொண்டீர்கள். அடுத்ததாக படமும் சொல்லும் என்ற பகுதிக்குள் செல்கிறோம். இங்கு படங்களும் படத்திற்குரிய சொற்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க, படத்தின் பெயரை படித்து தெரிந்து கொள்வோமா? கொடி. கோ டி, கொடி. அடுத்து சொட்டு. சோ இட்டு, சொட்டு. அடுத்து தொலைபேசி. தோ லை பே சி, தொலைபேசி. அடுத்து பொறி. போ ரி, பொறி. அடுத்து முட்டு. மு இட்டு, முட்டு. இறுதியாக வானொலி. வா
நூ லி வானொலி. குழந்தைகளே, படத்தின் பெயரை நன்றாக படிக்க கற்றுக்கொண்டீர்கள். அடுத்ததாக எழுத்தை எடுப்பேன், பெயரைச் சொல்வேன் என்ற பயிற்சியினை கற்கப் போகிறோம். குழந்தைகளே, நீங்களும் இதே போன்று சிறு சிறு அட்டைகளில் ஓ வரிசை உயிர்மெய் குறில் எழுத்துக்களை எழுதி எழுத்தை எடுத்து பெயரைச் சொல்லி பயிற்சி பெறுங்கள். நன்று.